தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுயேட்சையாக போட்டி, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நீக்கினார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தங்களுக்கு சீட்டு கிடைக்காத காரணத்தினால் பலர் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர். அந்த வகையில் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் போட்டியிடுகின்றார். விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் முரசு தமிழரசன் சுயேட்சையாக திருச்செந்தூர் தொகுதியில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்துள்ளார். அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி வட மாவட்டங்களில்தான் செல்வாக்கு, தென் மாவட்டங்களில் செல்வாக்கு கிடையாது. குறிப்பாக திருச்செந்தூரில் அந்த கட்சிக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து முரசு தமிழப்பன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முரசு தமிழப்பன் போட்டியிடுவதால் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் கூட திமுகவிடம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் தற்பொழுது சுயேட்சையாக போட்டியிடும் முரசு தமிழப்பனை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். முரசு தமிழப்பன் விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது.